பழனி முருகனுக்கே விபூதி அடிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனுக்கே மொட்டை அடிச்சு காதும் குத்திட்டாங்க இந்த பிஜேபி முருகன் மாநாடு மதுரையில நடக்கும். அதுக்கு முன்னாடி முருகனுடைய கொள்ளு பேர இருக்காருல சீமான், அவர்கிட்ட மட்டும் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டு இவங்க அடிச்ச பேனர்ஸ்ல இருந்த அட்டூழியங்கள் அப்புறம் இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். முருகனோட கொள்ளு பேர என்ன பேசிருக்காரு நீங்க வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மலையாளி சீமான் அதாவது கொள்ளு பேர எப்படி கொல்லி வச்சிட்டு இருக்காருங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சிவன் முருகன் இந்துவா? எப்ப இந்து சொல்லு? நீ ஒரு முடிவு தமிழ் கட்டாது தம்பி. கூட்டு பொரியல் அவியல் சோறு சாம்பார் எல்லாம் சேர்த்து சாப்பாடு இந்த மாதிரி வெள்ளைக்காரன் இந்துன்னு ஆகிட்டான். ஏன் முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா அவன் இந்துன்னு? முருகனை கையில எடுத்திருக்காங்க. இவங்க வடநாட்டுல ராமரை கையில எடுத்தது எதுக்குன்னு தெரியாதா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. முருகன் வந்து தமிழ் கடவுளா இல்லாட்டினா ஹிந்து கடவுளா அப்படின்னு கேக்குறாரு. சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு. ஆக்சுவலா திமுகக்கு ஒண்ணு அப்படின்னா திமுக ஏதாவது செஞ்சிருச்சுன்னா இவரோட கேள்விகள் எவ்வளவு ஆக்ரோஷமாவும் இவரோட கோவங்களும் கேள்விகளும் எப்படி வரும் நம்மளுக்கு தெரியும். செருப்ப தூக்கி காமிப்பார் சீமான். இந்த இடத்துல பல்ல காமிச்சிட்டு போறாரு அப்படின்னா இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அதுலயும் இதே கேள்விய முதல்ல வந்து முருகனை பிஜேபி கையில எடுக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் முதல்ல எடுத்தேன் இப்ப அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஐடியாலஜியா நீ வந்து ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னா நீ போற போக்குல அந்த கேள்வியை யாராவது முன் வச்சாலும் சரி, இல்ல உனக்கு ப்ரிப்பேர்டா வந்து ஒரு மேடை கொடுத்து இந்த கேள்வியை முன் வச்சாலும் சரி, ஒரே விதமான பதில் தான் வரும். ஆனா முதல்ல ஒரு பதில சொல்லிட்டு அன்னைக்கு பாஸ் ஆன் பண்ணி போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சீமானே வந்து இந்த மாதிரி பதில் சொல்றாரு பாருங்க, இவர் தான் வந்து முருகனை காப்பாத்த வந்தவர், இவர் தான் வந்து முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொல்றவரு அப்படியா நம்ம கேள்விகள் எல்லாருமே வைக்க ஆரம்பிச்ச உடனே 2 நாள் கழிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர பிரஸ் மீட்ல வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா இவங்க வந்து அரசியலுக்காக முருகனை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பொதுவான ஒரு பதில தான் சொல்லிட்டு போனாரு. அங்க எங்கேயுமே கோவம் வரல. இன்னைக்கும் இந்த வீடியோல பாருங்க அவருக்கு கோவம் வரல. இதே திமுகவுக்கு எதிராக ஒரு நரேஷன் செட் பண்ண முடியும், இல்ல திமுக ஏதாவது ஒண்ணு செய்யுது அப்படின்னா அதை வச்சு பிரச்சனை பண்ண முடியும், அரசியல் பண்ண முடியும், ஒரு வாரத்துக்கு வந்து லைம்லைட்ல இருக்க முடியும்னா செருப்ப கூட தூக்கி காமிக்கிற அளவுக்கு தன்னோட கோவத்தை காமிக்கக்கூடிய சீமான். உதாரணத்துக்கு கல்ல எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனே நான் அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களுக்கு நினைவு சின்னமாக பேனா வைக்கணும் கடலோரத்தில் அப்படின்னு வரப்போ நீ வச்சு மட்டும் பாரு நான் உடைச்சிருவேன் அப்படின்னாரு. இப்போ சுற்றுச்சூழலுக்கு எதிராக நீங்க இந்தியால எந்த விஷயமே நம்ம செய்யறது இல்லையா? யாருமே செய்யறது இல்லையா? மரத்தடியில தான் படுத்து தூங்கிட்டு இருக்கோமா? நம்ம செய்யறது எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு அகைன்ஸ்டாக தான் சுயநலமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்காக அதெல்லாம் செய்யறோம், அதனால அதையும் செய்யணும்னு சொல்லல. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு அப்படின்னா நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க அப்படின்னா கேட்டுதான் ஆகணும் அரசு அப்படின்னா அது வேற விஷயம். இன்னொன்னு மிக முக்கியமா என்னன்னா இங்க பேனா சிலை வைக்கிறதுனால இங்க வச்சுட்டாங்க பேனா சிலை உடனே இந்த இடத்துல எடுத்துக்கோய் கொண்டுடணும் அப்படின்னு அந்த இடத்துல அதிர்வு வரப்போறது இல்லை. இங்க வச்சா வேற எங்கேயோ நடக்கும். அப்ப நீ இங்க வைக்காம இருந்தா வேற எங்கேயோ யாரோ ஏதோ செய்யும் போது வேற நாட்டுல செஞ்சா கூட இங்க வந்து பாதிப்பு வரலாம். இந்தோனேஷியால அடிக்கடி வந்து எர்த்குவைக் வந்துட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கையோட ரொம்பவே ஒன்றி வாழக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் அங்க அடிக்கடி வந்து சுனாமி வந்துட்டே இருக்கு அப்படின்னா உலகத்துல வேற எங்கேயோ நடக்கிற மாற்றங்கள் வேற எங்கேயோ ஏதோ செய்யறது வந்து எங்கேயோ பாதிப்பு உண்டு பண்ணிட்டு தான் இருக்கும். மனிதர்கள் இந்த பூமியை அழிக்கிறதுக்காகவே பிறந்து விட்டனர். ஏதோ பண்ணிட்டே தான் இருக்கும், பூமிக்கு பாரமாகவும் தொந்தரவாகும். அப்படிங்கிறப்போ இந்த பேனா வைக்கிறதுனால நீ என்னத்தை காப்பாத்திர போற? தமிழ்நாட்டையா காப்பாத்த போற? இல்லையே. அப்படி இருக்கும்போது அதுக்கே உனக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படிங்கிறப்போ இதுக்கு ஆக்சுவலா உனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கணும்? மதவெறியை தூண்டுற மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க பிஜேபின்னு உனக்கே தெரியுது. அப்படிதான் நீ சொல்ல வர. அதேதான் வந்து உத்தரப்பிரதேசம் நடந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் அவங்களுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் அப்படிதான் இருக்குங்கிறப்போ அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான மதவெறி மத கலவரம் எல்லாம் வந்து அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அன்றாட வாழ்க்கை வந்து தடைபடும். பள்ளிகளுக்கு குழந்தைங்க வந்து போக முடியாது ரெகுலரா. படிப்பு பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வேலைகள் எல்லாமே சீரழிஞ்சு போகும். உத்தரப்பிரதேசம் மாறியும் பீகார் மாறியும் தமிழ்நாடு மாறும். அது உனக்கு பிரச்சனை இல்லையா? எது முக்கியம்? இதுதான் முக்கியம். இதுலதான் நம்ம கவனம் செலுத்தணும். தமிழ்நாட்டுக்குள் பிஜேபி வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான முக்கியமா மத கலவரங்கள் உண்டு செய்யறமான செயல்கள் நடக்காம இருக்கு. இதுக்கு நீ அடிச்சிடுவேன் தூக்கிடுவேன் உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு படைவாரங்களை கூட்டிட்டு போக முடியல. பல்ல காமிச்சிட்டு வெக்கமே இல்லாம பேட்டி கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போற அப்படின்னா நீ யாரு? பீட்டும் தானே. அதாவது யாரும் கேட்டக்கூடாது. இதை எதிர்த்து நீங்க கேட்டீங்களா? நீங்க தான் வந்து முருகனுக்கு அத்தாச்சி முருகனுக்கு கொள்ளு பேரன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, முருகன் என் முப்பாட்டன்னு அப்படிங்கிற கேள்வி வந்தா இந்த நாங்க பேசணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த நாத்தா கைட்டிவிங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அத முருகனுக்கு வந்து பாதிப்பு வந்துருச்சு, முருகனே வருத்தப்படுறாரு அப்படின்ட்டு மீம் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களே தவிர யாருமே இதுக்காக இறங்கி எந்த போராட்டமும் எதுவுமே வந்து நடத்தவே இல்லை. ஆனா பெரியார் இயக்கங்கள் ஒன்று கூடி திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி மனித சங்கிலி இயக்கம் அப்படின்னு நடத்தி இதுக்கான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. நிறுத்தினாங்க நிறுத்தல
நிறுத்தல, அது வேற. ஆனா சீமானால் நிறுத்த முடியும்ல, எல்லாத்தையும் ஒட்டைக்க முடியல, பெட்டாலியன் படையவே கூட்டிட்டு போயிட்டு மீனவ பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்ல, அப்ப கூட்டிட்டு போயிருந்துக்கலாம்ல, இங்க போயிருந்துக்கலாமே, இதை தடுத்து இருந்துக்கலாமே. ஏன் அப்படின்னா மலையாளி சீமானுக்கு தமிழ்நாடு ஒளிந்து போக வேண்டும் என்பதே எண்ணம். சீமான் ஒரு சுயநலவாதி, அதனால அவருடைய கல்லாப்பை மட்டும் நிறைஞ்சா போதும், அவ்வளவுதானே தவிர தமிழருக்காக இவர் எதுவுமே செய்ய போறது இல்ல. இந்த தமிழருக்கும் சரி, ஈழ தமிழருக்கும் அவர் எதுவுமே செய்ய போறது இல்ல. இப்போ திராவிடம் எதுக்கு அவங்க கட்சியில பேர் வச்சிருக்கீங்க? அதிமுக காரங்களா வெக்கமே இல்லாம வரிசையில போயிட்டு இந்த மாநாட்டுல உட்கார்ந்துருக்கீங்களே, இதனால என்ன சிக்கல் வரும்? நீங்க அதான் கூட்டணி வைக்கும் போதே உங்களுக்கு அந்த அறிவு இல்ல, சிஏ மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த புத்தி இல்ல அப்படிங்கிறப்போ நீங்க முன்னாடி வரிசையில தானே உட்காருவீங்க. சேர் போடலன்னா கீழே கூட போய் உட்கார்ந்து இருப்பீங்க தான். உங்ககிட்ட எல்லாம் கேட்கறதே தப்புதான். இப்ப இந்த கலவர பிஜேபி முருகன் மாநாட்டுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனை நாங்க தமிழ்நாட்டில் பரப்புறோம் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி பறந்து விரிந்து இருக்கிற எம்பெருமான் முருகனை நீ எதுக்கியா பரப்பணும்? நீ எதுக்கு பரப்பணும்? அதாவது தமிழ்நாட்டுல பாதி வீட்டுல வெளியில காம்பவுண்ட்லயே அந்த முருகனுடைய சின்ன முருகனுடைய சிலையை தான் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை தாண்டி வீட்டுக்குள்ள போனா எல்லா ரூம்லயும் கேலண்டர்லயும் முருகன் தான் இருப்பாரு. மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, ஒண்ணு திருச்செந்தூர் முருகனா இருப்பாங்க, இல்லைன்னா பழனி முருகனா, இல்லைன்னா திருப்பரங்குன்றம், இல்லைன்னா பரங்கிமலை முருகன். இப்படிதான் முருகனுக்கு தான் ஒரு மொட்டையாவது 3 மொட்டையில அடிச்சிருவாங்க. இந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சுதான் முருகன் தமிழ்நாட்டிலே இருக்கும்போது, தமிழர்களின் கடவுளா இருக்கும்போது என்னத்தை பரப்புறீங்க? ஆக்சுவலா நீங்க பரப்பணும்னு நினைச்சா முருகனை கொண்டு போய் வடநாட்டுல எப்படி காசி தமிழ் சங்கம் நடத்துனீங்களோ அதே மாதிரி காசி தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துங்க, உத்தரப்பிரதேச நடத்துங்க, பீகார்ல நடத்துங்க. இங்க இருந்து இளையராஜா எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் கந்தசஷ்டி கவசம் எல்லாம் பாட வைங்க, ஹிந்தியில பிரிண்ட் பண்ணி எல்லாரோட கையிலையும் கொடுத்து அங்க பரப்புங்கயா. பறந்து கிடக்கிற முருகன் இங்க இடத்த பரப்பிட்டு இருக்கீங்க. இதுல இந்த 3 பேனர்ஸ் தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அதாவது காது குத்துனா புத்தி கூர்மையாகுமா. எங்க அப்பாத்தா கூட தான் இத்தா பெருசா காது குத்தி தொங்குற அளவுக்கு கமல் போட்டு இருந்துச்சு. அது புத்தி கூர்மையோட தான் இருந்துச்சா என்ன தெரியலங்க. உலகத்திலேயே அதிக பாப்புலேஷன் இருக்க ஒரு நாடு, அதுல 98-97% வரைக்கும் எல்லாரும் கமல் காது குத்திக்கிறாங்க. ஆனா பிறந்தாலுமே கூட சில ரிலீஜியஸ்ல காது குத்துற பழக்கம் இருக்கு அப்படின்னா நம்ம தானே புத்தி கூர்மையா இருந்திருக்கணும். அப்பதான் நம்ம தானே இந்த உலகத்திலேயே எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஆளுகிற நாடா இருக்கணும். ஏன் இல்ல? ஏன் இல்ல? ஏன்னா நீங்க எங்களுக்கும் காது குத்தி முருகனுக்கும் காது குத்திட்டு இருக்கீங்க. சரி, இப்போ இதை எதுக்கு நீங்க ஹிந்துத்துவா ஃப்ரேம்குள்ள கொண்டு வரீங்க? இஸ்லாம் சமூகத்தினர் காது குத்துறது இல்லையா? கிறிஸ்டியன்ஸ் யாரும் காது குத்துறது இல்லையா? காது குத்துறது என்னையில இருந்து ஹிந்துத்துவாக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் நெத்திச்சூட்டி வச்சுன்னா தலைவலி வராதான், சைனஸ் வராதான். டேய், இங்க இருக்கிற நெத்திச்சூட்டிக்கு இதை கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும்? பழனிசாமி எப்படி ஓடும்? ஆண்களுக்கு தலையும் காதும் இல்லையா? நீங்க மாட்டிக்கோங்க கம்மலையும் நெத்திச்சுட்டியும். ஏன் திரும்ப திரும்ப பெண்கள் கிட்டே இதை கொண்டு திணிக்கிறீங்க? ஏன்? அப்பதான் அவங்க கலாச்சாரத்தை உங்களுக்காக கட்டி காப்பாத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தானே. பிஜேபிக்கு மூளை எல்லாம் சரி, உங்களுக்கு என்ன தலை இல்லையா? நெத்திச்சுட்டி நீங்க மாட்டிக்கோங்கயா. உங்களுக்கு தலைவலி எல்லாம் வராதா? சைனஸ் எல்லாம் வராதா? வரும்ல. அப்ப நீங்க மாட்டிக்கோங்க. முதல்ல ஏதாவது சூடோ சயின்ஸ் பேச வேண்டியது. குங்குமம் வச்சுனா நெகட்டிவ் எனர்ஜி வராது அப்படின்னு சொல்லிட்டு, குங்குமம் வைக்கிற வீட்டுக்குள்ள எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி வராது. வரல அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு EWS? நம்ம தான் நல்ல வசதியா இருந்திருப்போமே. ஏன் இல்ல? ஏன்னா கேக்குறவன் கேன பையனா இருந்தா ஹெச் ராஜா அறிவாளின்னு சொல்லுவீங்க போல. அதுலயும் நெத்திச்சூட்டி அப்படிங்கிறது பணக்காரர்கள், வசதி படைத்தவர்களுக்கு போடுற ஒரு ஆபரணமாவே இன்ன வரைக்கும் இருக்கு. நார்மலா எல்லாரும் போடுறது இல்லங்கிறப்போ அதை என்னைக்கிட்ட ஹிந்துத்துவாக்குள்ள கொண்டு வந்தீங்க? ஒரு குறிப்பிட்ட சாதியினர், ஒடுக்கப்பட்ட சாதியினர் அவங்க வாழ்நாள்ல இந்த 2000 வருஷத்துலயுமே எப்பயுமே போட்டிருந்திருக்க மாட்டானுங்க. அதை ஹிந்துத்துவாக்குள்ள கொண்டு வராங்க. அப்ப அவங்க ஹிந்துக்கள் இல்லையா? இல்ல இன்னொரு முக்கியமான பேனர் தான் நம்ம பேச வேண்டியது, மஞ்சள் நீர் விழா. அதாவது மஞ்சள் நீர் விழாங்கிறது யார் கொண்டாடுவாங்கன்னா எல்லா சமூகத்தினருமே கொண்டாடலாம். ஆனா அவங்க குறிப்பிட்ட அவங்க சமூகத்தினர் இருக்கும் பகுதியில மட்டும் அவங்க மாமா மச்சான் கிட்ட அந்த முறை பொண்ணு அந்த மாமா மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறது, இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இருக்குமே தவிர அந்த ஊரை தாண்டி சேரியோ இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்களும் யாருமே இந்த விழாக்கள்ல கலந்துக்கவும் மாட்டாங்க. இவங்க கொண்டு போய் அவங்க ஊத்தவும் மாட்டாங்க. அப்போ கிருமி நாசினி அப்படிங்கிறது உங்க மாமா உடம்புல மட்டும்தான் இருக்குமா? மத்தவங்க உடம்புல எல்லாம் இருக்காதா? நீங்க ஊத்தி கொண்டாட மாட்டீங்களா? இப்ப இந்த கம்மல் போடுறதா இருக்கட்டும், மஞ்சள் நீரா இருக்கட்டும், இந்த நெத்திச்சூட்டியா இருக்கட்டும், ஏன் ஆண்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? எல்லாமே பெண்கள் தான் உங்க மேல செய்ய வேண்டி இருக்குது. ஏன் நீங்களும் கம்மல் போட்டுக்கோங்க, நீங்களும் நெத்திச்சூட்டி வச்சுக்கோங்க, நீங்களும் மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு போய் அடுத்த ஊர்ல இருக்கிற அடுத்த மாமா மச்சான் கிட்ட ஆண்களும் ஊத்துங்க. யாரு வேணான்னு சொன்னா? நீங்க உங்களோட ஹிந்துத்துவாவை ஒரு சகோதரத்துவமா அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமா பாக்குறீங்க அப்படின்னா ஏன்பா செய்ய மாட்டேங்கிறீங்க மத்தவங்க கிட்ட? அங்க எதுக்கு சாதி வருது? அப்ப அவன் தமிழன் இல்லையா? அவன் ஹிந்து இல்லையா? இல்ல, அப்படிதானே? இல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது முதல்ல பழனியும், அதுக்கப்புறம் திருச்செந்தூர், அப்படிதான் வரும்னு வச்சுக்கோங்களேன். திருப்பரங்குன்றம் அதுக்கு அடுத்துதான். அப்படி இருக்கும்போது மதுரையை குறிவைத்து இவங்க அந்த மாநாடு நடத்துவது அப்படிங்கிறது அது திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு கீழே
சிக்கந்தர் மலை இருக்கு. அப்ப அந்த இதை வச்சு கலவரத்தை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பண்றாங்களே தவிர இவங்க முருகனை வந்து பரப்பணும், மாநாடு நடத்தணும், சிறப்பா செய்யணும் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி நடத்துறவங்க திருச்செந்தூர்ல போய் நடத்துங்க, அப்படி நடத்துறவங்க பழனியில போய் நடத்தி இருந்திருக்கலாமே, ஏன் செய்யல? அப்போ இவங்களோட நோக்கமே கலவரம் பண்றதுதான். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மதுரை அப்படிங்கிறது கல்ச்சுரல் ஹெட் குவார்டர்ஸ். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்னர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இந்த டெக்னிக்கல் வைஸ் வந்து அது ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து கல்ச்சுரல் ஹெட் குவார்டர்ஸ். இங்க நீங்க ஒவ்வொரு கலா நகர்த்தும் போது RSS உடைய அஜெண்டா அந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படுறதுக்கு அப்படியே கொஞ்சம் நாட்கள் தான். இன்னைக்கு வேணா நம்ம வந்து தமிழ்நாடு இங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான கற்களை அவங்க நகர்த்த சிக்கலை உண்டு பண்ணும். அதனால மக்கள் வந்து இந்த மாதிரியான விழாக்களை போறதை தவிர்க்கணும். அது முருகனுக்கே கொண்டாடினாலும் அவன் கொண்டாடும் போது நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இது மாநாடு தானே, இவங்க கொண்டாடும் போது ஏன் போகணும்? நம்மளுக்கு நிறைய கந்த சஷ்டி நாள் இருக்கு, நிறைய விசேஷங்கள் இருக்கு. அன்னைக்கு நம்ம கொண்டாடினா போதும். இவங்க செட் பண்ற அஜெண்டாக்கு நம்ம ஈல்டு கொடுத்து போயிட்டு இருக்க கூடாது. அதனால போக மாட்டாங்க, பெரும்பாலும் கூட்டம் வராது அப்படின்னு நான் நம்பினேன். இல்ல, பயங்கர கூட்டம் அங்க இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது RSS உடைய அஜெண்டா கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட ஆரம்பிக்குதுங்கிறது பயத்தை உண்டு பண்ணதான் செய்யுது. இந்த நியூ பிஜேபி அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. இவங்க பிஜேபி எப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறது அப்பதான் நம்மளால யோசிக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாநிலத்துல ஒரு மாநில கட்சி சிறந்து விளங்குது அப்படின்னா அந்த மாநில கட்சி கூட நட்பு பாராட்டி அந்த கட்சியை உடைப்பாங்க. இல்லாட்டினா அங்க இன்னொரு மாநில கட்சி இருக்கு, அவங்களுமே வந்து கை ஓங்கி இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள போயிட்டு புகுந்து அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எதிர்க்க இருக்க மாநில கட்சியும் அவங்க செல்லரிச்ச மாதிரி அடிச்சிருவாங்க. அப்படிதான் வந்து தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகக்குள்ள போயிருக்கு. அதே மாதிரி சிறுபான்மையர் கட்சிகளும் அந்த மாநிலத்துல வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க, 2வது இடத்துல 3வது இடத்துல அப்படின்னா இதே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிதான் வந்து பாமகவையும் அதுக்கப்புறம் வந்துட்டு புதிய தமிழகம் இந்த மாதிரியான கட்சிகளை வந்து அவங்க செல்லரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு ஸ்டெப், அதாவது ஸ்டெப் 2 அப்படின்னா மதக்கலவரம் இல்லாட்டினா சாதிய கலவரத்தை அந்த மாநிலத்துக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற முயற்சி. இந்த ஒவ்வொரு விஷயமும் அவங்க செய்யும் போது எந்த நோக்கத்துல செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்க வந்து எந்த அஜெண்டாவோட வராங்க உள்ள அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அவங்கள செய்ய விடாம நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தடுத்தாலோ இல்ல அதுல போய் நம்ம கலந்துக்காம ஈல்டாகாம இருந்தாலே நம்மளுடைய மாநிலம் தப்பிக்கும். இல்லாட்டினா நம்மளும் நாளையே உத்தரப்பிரதேசாவோ நாளைய பீகாராவோ தான் மாறி நிக்க போறோம். இந்த முருகன் மாநாடு முருகனை பரப்பதுக்காகவே தான் செய்றீங்க அப்படின்னு நாங்க நம்புனா நீங்க முருகனுக்கு மாநாடு நடத்தணும். முருகன் வந்து தமிழ்நாட்டுல பறந்து விரிந்துதான் இருக்கிறார் எல்லாரோடைய வீட்டுக்குள்ளேயும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐயனாரு, கருப்பசாமி இந்த மாதிரியான கடவுள்களை தான் ஒரு 3% வந்து ஒதுக்கியே வச்சிருக்காங்க. அந்த கடவுளை தான் நீங்க அந்த இடத்துக்குள்ள எல்லாம் கொண்டு போகணும். அதனால தயவு செய்து இன்னுமே வந்தீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது மாநாடு நடத்துனா ஐயனாரு, கருப்பசாமிக்கெல்லாம் மாநாடு நடத்துங்க. கடா வெட்டுங்க, வெட்டி பாண்டே மாதிரியான ஆட்களுக்கு முதல் பீஸை வந்து கொடுங்க, சாப்பிட சொல்லுங்க. எல்லாரும் கூட அவங்களை ஐக்கியமாக சொல்லுங்க. அவங்க வேற நாங்க வேற எதுக்கு அவங்க தனித்தனியா வாழணும், எங்களோட சேர்ந்து வாழ சொல்லுங்க. நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதை சாப்பிட சொல்லுங்க. கடா வெட்டுங்க. ஹெச்ராஜாவை கூப்பிடுங்க. இதுக்குதான் போவாரா, அதுக்கு வரமாட்டாரா? கருப்பசாமிக்கு முனியசாமிக்கு வரமாட்டாரா? அவரும் இந்துக்களோட கடவுள் தானே, வாங்க அதை பரப்புங்க. ஏன்னா அதுதான் வந்து ஊர் எல்லையிலே நின்றுச்சு. எந்த சிட்டிக்குள்ளேயும் எந்த மயிலாப்பூருக்குள்ளேயும் அந்த மாதிரியான கடவுள்கள் வரல, வரட்டும், அவங்கெல்லாம் அவங்கள பரப்புங்க. இன்னைக்கு இந்த விழாவை சிறப்பா தமிழ்நாட்டுக்குள்ள செஞ்சு கொடுத்த வெக்கம் கட்ட ஹிந்து முன்னணி கட்சிகள்லாம் இருக்குல்ல, அவங்க கிட்ட எல்லாம் முக்கியமா அர்ஜுன் சம்பத் கிட்ட எல்லாம் என்ன கேட்கணும் அப்படின்னா 1991 ஜெயலலிதா அவர்கள் வந்து சட்டம் கொண்டு வராங்க. இந்த ஆடு கோழி எல்லாம் வந்துட்டு நீங்க கோயில்ல பலியிடக்கூடாதுன்ட்டு. மிக முக்கியமா அதுல வந்து பலியீடு செய்த அந்த பூசாரி எல்லாம் இருப்பாங்களா அவங்கள கைது செஞ்சாங்க. வேண்டிக்கிட்டு கோவில்ல பலியீடு செஞ்ச பக்தர்களை வந்து ஜெயலலிதா வந்து கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தனக்கு எலெக்ஷன்ல வந்து ஆப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அதுல இருந்து பின்வாங்கினாங்க. ஜெயலலிதாவே ஒரு பெரிய ஹிந்துத்துவா முகம் தான், ஒரு சாஃப்ட் சங்கி தான். அவங்களுக்கு வந்து மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்க திராவிட பெண்மணி எல்லாம் கிடையாது. அவங்க ஹிந்துத்துவாவின் முகம் தான். அது வந்து ஒரு ஈகோ கிளாஷே தவிர நீயா நானா அப்படிங்கிற ஈகோ கிளாஷே தவிர எதிரெதிர் திசையில் நின்றவர் இல்லை. 2 பேருமே ஒரே திசையில் நின்ற நபர்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த தடை செய்யும் போது ஹிந்துக்களுடைய வேண்டுதலின் பேரில் அவங்க காணிக்கை செலுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்க. அதை எப்படி நீங்க தடை செய்வீங்க அப்படின்னு இந்த ஹிந்து முன்னணி ஏதாவது போராட்டம் நடத்திச்சா? இல்ல. ஆனா இன்னைக்கு முன்வரிசையில இருந்து உட்கார்ந்து இருக்கிறது மூலம் இவங்க 3%க்கான நபர்களை தவிர ஹிந்துக்களுக்கான நபர்கள் இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதிமுகவின் மேற்பார்வையில், ஹிந்து முன்னணி கட்சியின் மேற்பார்வையில் முன்னணியில்
வழியில் பிஜேபி RSS அஜெண்டாவை செயல்படுத்தி சிறப்பாக இந்த முருகன் மாநாட்டை நடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிஜேபி செய்யற ஒவ்வொரு சோசியல் இன்ஜினியரிங்க்கும் நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சே ஆகணும். முக்கியமா அமைப்புகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆனா அதுக்கு நிறைய செலவாகும். இந்த அமைப்பை எடுத்து செய்யறதுக்கு கஷ்டம். ஆனா நம்ம இப்படி விட்டுட்டே இருந்தா தமிழ்நாடே செல்லரிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அமைப்புகள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சே ஆகணும். முருகன் மாநாட அமைப்புகள் நடத்தணும். முருகன் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய நபர் தானே. நான் சுப்பிராமணிய அவரை சொல்லல, முருகனை சொல்றேன். தமிழ் கடவுள் முருகனை சொல்றேன். பூனல் போட்டிருக்க சுப்பிராமணிய அவரை சொல்லல. முருகன் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர் தான். படை நினைக்கிறேன், சரியா நான் சொல்றேன்னு தெரியல. அதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆடு ரத்த சம்பந்தப்பட்ட எல்லாமே எழுதியிருக்காங்க. அவர் சாப்பிடக்கூடிய நபர் தான் சொல்லப்படுது. அதையும் தாண்டி நம்ம எப்பயுமே வைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, வள்ளி குறவ சமூகத்தை சார்ந்தவங்க தான், அவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க தானே. அப்படி இருக்கும்போது முருகனும் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவரா தான் இருந்திருப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல முருகன் மாநாட்டுல கறி படையெல்லாம் படைச்சு சாமிக்கு கும்பிட்டுட்டு மக்களை வர வச்சு அவங்களுக்கு நம்ம படையல் போடணும். முக்கியமா ஹெச் ராஜா, பாண்டே இவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு படையல் போடணும். மக்களையும் வர வைக்கணும், படையல் போடணும். இது மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒவ்வொரு தடையும் நம்ம செஞ்சுட்டே இருந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும்.